இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். புதுசா கல்யாணமாகி வெறும் 3 மாசமான ஒரு கப்பலுடைய கதை. பிரெக்னன்ட் லேடி அப்படின்னு கூட பார்க்காம ஹஸ்பண்டோடைய கண்ணு முன்னாடி ரொம்ப மோசமா 8 மணி நேரம் கொடுமை செஞ்ச ரொம்பவே கொடூரமான கேவலமான ஒரு சம்பவம். கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஷாங்டாங் ப்ரொவிஷன், சைனா. ஒரு சாயந்தர வேலையில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுத்தி எல்லாமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கையில சர்ச் டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரே இடம் விடாம சர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன இவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசான அம்மா வந்துட்டு அவங்களுடைய பையனையும் மருமகளையும் காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இத்தனை போலீஸ் ஆபீசரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சர்ச் டாக் வச்சு தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை கிட்ட அந்த நாய் போயிட்டு நின்றுருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி குகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே வந்துட்டு சின்ன சின்ன ரத்த துளிகள்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே போலீஸ் ஆபீசருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, உள்ள ஏதோ ஒண்ணு இருக்க போது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிதானமா அந்த குகைக்குள்ள போயிருக்கிறாங்க. ஏதோ மூடின மாதிரி இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா விலகிட்டு உள்ள பார்க்கும் போது அந்த குகைக்குள்ள 2 பேர்த்தோட சடலம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு ஆண், இன்னொன்னு பெண். பின்னாடி இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த வயசான அம்மாவுடைய பையனும் மருமகளும் தான் இது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த லேடியோட பேர் வந்துட்டு லீஹாங். அவங்க எப்படி இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மூச்சு திணறி போயிட்டு இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட தவறா நடந்திருக்காங்க அப்படிங்கறதும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிய வருது. இந்த லீஹாங் அப்படின்றவங்க அந்த சமயம் 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்டான சன்கனுக்கு வந்துட்டு நெஞ்சில, தலையில, கால்ல அப்படின்னு சொல்லி பலமா அடிபட்டிருக்கு. அண்ட் இவரும் மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். மே 15, 2013 லியோ டெனிங் அப்படின்ற அந்த வயசான அம்மா வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவங்களுடைய பையனையும் அவங்களுடைய மருமகளையும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்க சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட பையனையும் மருமகளையும் காணோம். ரொம்ப நேரம் ஆகுது, எதனால வரேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன் எடுத்து 2 பேருக்குமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா 2 பேருக்குமே கால் கனெக்ட் ஆகல. திரும்ப அடிக்கிறாங்க. காலையிலே வந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மணி வந்து பாத்தீங்கன்னா 11 ஆயிடுது. இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கால் பண்ணும்போது அந்த கால் வந்துட்டு ஃபுல் ரிங் போகுது. ஒருவேளை இந்த போன் வந்துட்டு அவுட் ஆஃப் ரேஞ்சிலயோ இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடலாம். ஃபுல் ரிங் போகுது, ஆனா கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான பயம் வருது. சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வேற ஏதாச்சும் ஒர்க்ல பிஸியா இருந்திருக்கலாம், நம்ம நேரா போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த லியோ அப்படின்றவங்க அவங்களோட பையனோட வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட பையனோட வீடு வந்துட்டு கொஞ்சம் பக்கமா தான் இருக்கு. இவங்க அவங்க பையனோட வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுடைய கதவு வந்துட்டு லைட்டா திறந்து இருக்கிறத பாக்குறாங்க. ஓ, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீட்டுல எங்கேயுமே காணோம். ஒருவேளை அவங்க பெட்ல படுத்து தூங்கி இருக்கலாம், நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கி இருப்பாங்க, பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதனால காலையில டயர்டா ஃபீல் பண்ணி இவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. ஆனா பெட்ரூம்குள்ளயும் யாரையும் காணோம். இவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தனியா இருக்கு, சுத்தி வயல் காடு அந்த மாதிரி தான் இருக்கும். சரி வெளியில போயிட்டு பார்ப்போம், வெளியில எங்கேயாச்சும் நின்றுட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இவங்க வெளியில போயிட்டு பாக்குறாங்க. அந்த சமயம் தான் இவங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் வளர்த்தக்கூடிய பெட் டாக் வந்துட்டு இவங்களை ரொம்பவே ஹாப்பியா வெல்கம் பண்ணுமா. ஆனா அந்த நாயை கூட காணுமே அப்படின்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டு இருந்தப்ப வெளியில அந்த நாய் ரொம்ப மோசமான முறையில எலும்பெல்லாம் முறிக்கப்பட்டு கொடூரமா இறந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. நம்மளும் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது, எதனாச்சும் ஒரு பிரச்சனையில இந்த நாய் வந்துட்டு இறந்து போயிருக்கும், அவங்களுக்குள்ள எதனாச்சும் சின்ன சண்டையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு சரியில்லை, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட பையனையும் மருமகளையும் காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல இந்த வயசான அம்மா கால் பண்ண உடனே போலீஸ் ஆபீசர் அடுத்த 10 நிமிஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து எதனாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல தேடினப்ப அந்த வீட்டுடைய சோஃபா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில ரத்த கரைகள்லாம் இருந்திருக்கு. அங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெட், தலைவாணி, ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சின்ன சின்ன ரத்த கரைகள்லாம் இருந்தது. அதுவும் போக அவங்க வீட்டுடைய ஒரு ஜன்னல்ல ஒரு ஆள் உள்ள நுழையிற மாதிரி கம்பி எல்லாம் வளைச்சு வச்சிருந்திருக்காங்க. இது பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒண்ணு மோசமா நடந்திருக்கு, யாரோ ஒரு நபர் வெளியில இருந்து உள்ள வந்திருக்கான், அவங்களாலதான் இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. அதுவும் போக இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த வீட்டுல சிசிடிவி கேமராலாம் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கேமராஸ் மானிட்டர் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு, கேபிள்ல இருந்து ஒயர் வரைக்கும் எல்லாத்தையுமே அத்து வச்சிருக்காங்க. அதுவும் போக இவங்க ரூம்குள்ள போகும்போது எக்கச்சக்கமான டிஷஸ் எல்லாம் வந்துட்டு சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடறதுக்கு மாதிரி இல்ல,
நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சர்ச் டாக்ஸ் எல்லாம் வச்சு அந்த குகைக்குள்ள அவங்க 2 பேர்த்தோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இறந்து போன சன்கன் அப்புறம் லீ ஹாங் இவங்க 2 பேருமே யார் அப்படிங்கறத பாத்திரலாம். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டால கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த சன்கன் அப்படின்றவர் ஒரு பெரிய செஃப். இந்த லீ ஹாங் அப்படின்றவங்க சொந்தமா ஒரு ஃபுட் ஸ்டாலே வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுட்டால தான் இவங்க 2 பேருமே கனெக்ட் ஆனாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு ஃபுட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. ஷாங்டாங் ப்ரொவிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இவங்க 2 பேருமே அவங்களோட கல்யாண நாள்ல ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. இவங்க அவங்களோட மேரேஜ் லைஃப டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்கும். சுத்தி பெருசா எந்த ஒரு வீடுமே இருக்காது. இப்படி சுத்தி செடி கொடியா இயற்கையா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நம்மளோட வீடு வந்துட்டு தனியா இருக்கு, சேஃப்டிக்காக சுத்தி நம்ம எதனாச்சும் காம்பவுண்ட் மாதிரி ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா லீ ஹாங் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்படி ரொம்பவே அழகா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த வீட்டை சுத்தி இருந்தவங்க இவங்க சொந்தக்காரங்க அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த கேஸ் நீங்க சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆகணும், எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே பிரஷரா இருந்தது. வேற எதனாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஒரு இடத்துலயும் கிடைக்கல. சொல்ல போனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல படகு எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க தொடர்ந்து தேடினதுல இவங்களுக்கு 3 பிளாஸ்டிக் பேக் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பேக்குக்குள்ள என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத குப்பைங்களா இருந்திருக்கு, காலி பாட்டில் இருந்திருக்கு, கூடவே ஆண்கள் போடக்கூடிய 2 ஜீன்ஸ் பேண்ட் கிடைச்சிருக்கு. இந்த குப்பைங்களுக்கு நடுவுல ஒரு மேரேஜ் லைசன்ஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. அது வேற யாரோடதும் இல்ல, இறந்து போன இந்த கப்புளோட தான். போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள்ள எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்குள்ள கை வச்சு செக் பண்ணப்பதான் அவங்களுக்கு இன்னொரு கார்டு ஒன்னு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து உதவித்தொகை வாங்கக்கூடிய ஒரு கார்டு. அந்த ஐடி கார்டுல இருந்த அந்த நபர் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காரு. சொல்ல போனா அவன் தான் கொலைகாரன். அவனை பிடிச்சி விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா உண்மையுமே வெளியில வந்துடும். அந்த கார்டுக்கு சொந்தக்காரருடைய பேர் வந்துட்டு ஃபூ டாயும். இவருக்கு 70 வயசு ஆகுது. அவரால் அவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியாது. அப்பதான் அவர் ஒரு மெடிக்கல் கண்டிஷனால பெட்ல இருந்து வந்திருக்காரு. இது வச்சு பாக்குறப்ப இத்தனை விஷயங்களையுமே இவர் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு தெரியும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த நபருடைய பையன் மேல சந்தேகம் வருது. சொல்ல போனா போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்ச மாதிரி அந்த கார்டை அவங்க அப்பா யூஸ் பண்ண கிடையாது, அவங்க பையன் தான் யூஸ் பண்ணிருக்கான். அவங்க அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவி தொகையை வந்துட்டு அவனோட பர்சனல் யூஸ்க்காக அப்பப்போ யூஸ் பண்ணி இன்டர்நெட் சென்டர் போகிறது, குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இவனுடைய பேரு ஃபூகாங். அந்த சமயம் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இதை மட்டும் விசாரிக்க கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய ஏடிஎம்ல எல்லாம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த கப்பல் அவங்க 2 பேர்த்தோட ஏடிஎம் கார்டும் அந்த வீட்டுல மிஸ் ஆகுது. சொல்ல போனா அவங்க இருந்த அந்த வீட்டுல எக்கச்சக்கமான பொருட்கள் மிஸ் ஆகுது, நிறைய விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட ஏடிஎம் கார்டையும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஏடிஎம் கார்டு மூலமா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பணம் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஆபீசர் யோசிச்ச மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு ஏடிஎம்ல 11,000 யுவான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அந்த ஏடிஎமோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இப்படி போய் பார்த்தப்ப அந்த ஃபுட்டேஜ்ல இருந்தது வேற ஒரு நபர். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல அவன் ஒருத்த மட்டும் தப்பு பண்ண கிடையாது, அவன் கூட இன்னொருத்தனும் இருக்கான். அவன் தான் இந்த ஏடிஎம் கார்டுல அன்னைக்கு பணம் எடுத்த. இந்த ஃபுட்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா பணத்தை எடுத்துட்டு இருப்பான். போலீஸ் ஆபீசர் அவன் யார் அப்படிங்கறத அடுத்த கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட பேர் வந்துட்டு ஜாங். இந்த விஷயங்களை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும். இந்த ஜாங் அப்புறம் ஃபூகாங் இவங்க 2 பேருமே சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக பஸ் டிக்கெட் ஒன்னு புக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணதுல இவங்க வெஸ்டர்ன் சைனா ப்ரொவிஷனுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த இடம் இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக கூடாது. சொல்ல போனா அந்த பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போலீஸ் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த பஸ்ஸை நிறுத்துறாங்க. இப்ப எதிர்பாராத விதமா அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக பஸ்ஸுக்குள்ள இவங்க ஏறினப்ப சம்பந்தமே இல்லாம 3ஆவதா ஒருத்தன் அந்த பஸ்ல இருந்து எகிரி குதிச்சு ஓட பாக்குறான். இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இதுல 2 பேர் மட்டும் இன்வால்வ் ஆகல, 3ஆவதா இவனும் இன்வால்வ் ஆயிருக்கான். அப்படி இவன் சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பார்த்து அவனா வந்துட்டு மாட்டிக்கிறான். இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்த சமயம் திடீர்னு ஒருத்தன் கையில கத்தி எடுத்து மரியாதை எல்லாத்தையும் விட நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்ல போனா இந்த குற்றத்துல 3 பேர் இல்ல மொத்தம் 4 பேர். இவன் கிளம்பி போற அந்த சமயம் வந்துட்டு போலீஸ் ஆபீசர் அவனோட கையில இருக்க கத்தியை வந்துட்டு அடிச்சு கீழே தள்ளி அவனையும் மடக்கி அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 4 பேர். ஃபூகாங், ஜாங், வாங், ஜாயோ. இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 17 இருந்து 26 வயசு இருக்கும். அதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் 18 வயசு கீழ். போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 4 பேருமே விடாம விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சதுல இந்த ஜாங் அப்படின்றவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் அந்த கப்பலோட வீட்டுக்கு திருடுறதுக்காக போயிருக்கான். போயிட்டு சில பொருட்களை திருடி இருக்கான். இப்படி இவன் ஆள் இல்லாத நேரத்துல திருடிக்கிட்டு இருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு டிராவ் இழுத்திருக்கான். அந்த டிராக்குள்ள இந்த கப்பலோட மேரேஜ் போட்டோ ஒன்னு இருந்திருக்கு. அந்த மேரேஜ்
மேரேஜ் போட்டோல இருந்து அந்த லீஹாங் அப்படின்ற அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு போகுது. இதுக்கப்புறம் அவன் திருடிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்த கொஞ்ச நாள்லயே இவனுடைய அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகுது. அந்த கல்யாணத்துல வச்சு தான் மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பேர்த்தையுமே மீட் பண்றான். இவனுங்க 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கானுங்க. பேசிட்டு இருந்த அந்த சமயம் நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுல திருட போனேன். அங்க ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த போட்டோல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு அழகா இருந்தா. அந்த பொண்ணை எனக்கு அடையணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பேச்சு அப்படியே டெவலப் ஆகி நம்ம அவங்களோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட் இவனுங்க 4 பேருமே சைக்கிள் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கானுங்க. அன்னைக்கு மார்ச் 14th 2013 அந்த கப்பல் வந்துட்டு வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து இவனுங்க வீட்டுக்குள்ள ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாத்தையுமே இவனுங்க திருடிக்கிறான். அங்க இருந்து சிசிடிவி கேமரா உடைக்கிறானுங்க. ஒயர் எல்லாத்தையுமே அத்து போட்டுட்டு அந்த 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அதுல லீஹாங் மட்டும் முதல்ல அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இப்படி நுழைஞ்ச உடனே இமிடியேட்டா அந்த பொண்ணை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. உடனே அவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்ட வெளியில இருந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அவரையுமே அடிச்சு அவரோட கையில ஹேண்ட் கஃப் போடுறாங்க. இவர் பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த சமயம் அவரு என்னோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க பாவம் அவங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த 4 பேரும் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட பார்க்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட கண்ணு முன்னாடியே அவங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க. 4 பேர் அவங்க ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்து பொறுக்க முடியாம இவரு பயங்கரமா கத்துறாரு, கதறாரு, அழுகுறாரு. ஒரு கட்டத்துல அவரு பயங்கரமா கத்தி அதே இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷன் போயிட்டு மயங்குறாரு. அந்த 4 பேரும் இவங்களை போட்டு பயங்கரமா சித்திரவதை இருக்காங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம். ஒரு கட்டத்துல இந்த 4 பேரும் இன்னும் மோசமா நடந்துக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு எங்களுக்காக நீ இப்ப சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி சமைக்க வைக்கிறாங்க. அவரும் சரி நம்மளோட ஒய்ஃபை உயிரோடையாச்சும் விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இவனுங்களுக்காக சமைச்சிருக்காரு. அவரு இவனுங்க கேட்கற மாதிரி எல்லாம் விதவிதமா சமைச்சு தந்திருக்காரு. அந்த சமயம் அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த 4 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவனுங்க இப்படியே விட்டுட்டு போயிருவானுங்க அப்படின்னு இவங்க நம்பினாங்க. ஆனா அவரு கையாலே சாப்பிட்டு அந்த 4 இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான இடத்துல அதுவும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நடந்திருக்கு. ஆனா இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், என்ன பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண விட்டு இவனுங்க 4 பேருமே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து சிரிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறமா இவனுங்க வீட்டுக்குள்ள அவங்க மெமரியா வச்சிருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளிக்கிறானுங்க. அதுலயும் அந்த ஃபூகாங் அப்படின்றவன் இந்த போட்டோல பாக்குறதுக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பான். ஆனா இவன் டூத் ஸ்டிக் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க ஒய்ஃபோட ஸ்கின்ல எல்லாம் வந்துட்டு ஹோல் போட்டிருக்கான். சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டு அவங்களோட உடம்புலயே வந்துட்டு நெருப்பு வச்சிருக்கான். சில கேஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் கடுப்பாயி உள்ள இருந்து ஒரு மாதிரி பத்திக்கிட்டு வரும் பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கு இந்த கேஸ பார்க்கும்போது. மணி ஒரு 3 இருக்கும். அந்த 4 பேருமே இவங்க 2 பேர்த்தையும் தரன்னு இழுத்துக்கிட்டு வேற வேற ரூமுக்கு கூட்டு போறாங்க. இப்படி இழுத்துட்டு போகும்போதே அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை, நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு. லீயாங்குக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல ரத்தம் வர்றதை பார்த்த உடனே பயங்கரமா கத்துறாங்க. ஆனா இவங்க கத்துனது கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்காம அவரை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. கடைசியா ஒரு கவரை வந்துட்டு அவங்களோட தலையில மாட்டி சங்கிலியை போட்டு இறுக்கி மூச்சு திணற விட்டு சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அதே ரூம்ல போட்டு அவங்களோட தலையிலும் கவரை போட்டு கட்டி அவங்களை மூச்சு திணற விட்டு சாகடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட சடலத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள போட்டு வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா அவங்களோட ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கானுங்க. அந்த இடத்த கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிருக்கானுங்க. 2016ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கான தீர்ப்பு வருது. அந்த 4 பேர்த்துல 17 வயசுல இருக்கிறவனை தவிர மீதி 3 பேருக்குமே மரண தண்டனை கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கடைசி வரைக்கும் ஜெயில் அப்படின்ற மாதிரி தண்டனை தராங்க. அதுக்கப்புறம் அதை 22 வருஷமா குறைக்கிறாங்க. ஜூன் 22, 2016 இவங்க 3 பேருக்குமே மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. என்ன கேட்டீங்கன்னா இந்த தண்டனை ஈஸியா கொடுத்துடக்கூடாது. அவனுங்க 8 மணி நேரம் சித்திரவதை பண்ணிருக்கானுங்க. அப்படின்றப்ப அவனுங்க என்ன பண்ணானுங்களோ அதை அவனுங்களுக்கே காட்டிட்டதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் கிடையாது, டிசம்பர் 26, 2020 13th நேஷனல் பீப்புள் காங்கிரஸ்ல வந்துட்டு இந்த விஷயத்தை ஒரு டிபேட்டா எடுத்து பேசினாங்க. இந்த மாதிரி 12-14 வயசுக்கு மேல இருக்கவங்க கிரைம்ல வந்துட்டு ஈடுபடுறப்ப அவங்க வேணும்னு இன்டென்ஷனோட இந்த மாதிரி சித்திரவதை பண்ணணும், அடுத்தவங்களை கொடுமை பண்ணணும், அடுத்தவங்களை கொலை பண்ணணும், இந்த மாதிரியான நோக்கத்துல பண்றப்ப அவங்களுக்கும் தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. இந்த லீஹாங் சன்கன் இவங்களோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. இவங்க 2 பேருமே எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 1000 கனவுகளோட இருந்தாங்க. ஆனா இவனுங்க எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல, ஒரே நாள் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, இவனுங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க.